ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி முயல் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு குட்டி முயல் வாழ்ந்து வருது. அந்த பசுமையான காட்டில் அது அப்போ தான் தூங்கி எழுது. தூங்கி எழுந்தோடனே அதுக்கு பசிக்கும்ல. சரி, நமக்கு பிடிச்ச கேரட் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு போகுது. ஆனால் அதுக்கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அதுக்கு ரொம்ப பசி வேறு எடுக்குதா. மறுபடியும் சரி தேடி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குது. கீழே கிடக்கிற ஆரஞ்சு பூவை பார்த்துட்டு அது கேரட் துண்டுன்னு நினச்சி ஏமாந்து போயிடுச்சு. சரி பக்கத்து காட்டு போய் பார்க்கலான்னு நினச்சிச்சு. போய் பார்த்தா அதோட ஃபேவரட்டான கேரட் அங்கே இருக்குது. வாவ், எனக்கு பிடிச்ச கேரட்டா, சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதுக்கு அதோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வராங்க. அடடா, அவங்கள விட்டு எப்படி தனியாக சாப்பிட்றது, நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம், மீதி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரப்படுத்தி வைக்கலாம். இங்கே நிறைய நரி திருடங்க இருக்காங்க. அதனால் இந்த மண்ணுக்குள்ளே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதைச்சி வச்சிடலாம், அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிது அந்த குட்டி முயல். அப்போ ரொம்ப பசிக்குது. சரி நம்மளும் ஒரு கடி கடிச்சிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு மீதி எடுத்து வைக்குது. வாங்க நண்பர்களே, வாங்க, என்கிட்ட எனக்கு பிடிச்ச கேரட் இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு பசியை ஆற்றிக்கிறதுக்காக கொஞ்சமாக வேணால் சாப்பிடுங்க. நீங்கள் உங்களுக்கு பசி தீர வரையும் சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானது நான் அப்புறம் கூட போய் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த மற்ற அனிமல்ஸ்கள் யாருக்குமே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறமா அந்த நாள் நைட்டு அது நிம்மதியாக இருந்துச்சு, நிம்மதியாக தூங்குச்சு. அதோட வயிறு மட்டும் இல்லை, அதோட மனசும் நிறைவாக இருந்தது. ஏன்னா உடம்பு முடியாமல் இருக்க அதோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அது ஹெல்ப் பண்ணுச்சா, ஒரு வேளை சாப்பாடு கொடுத்ததில்ல, அதனால தான். பாய்.